ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளையெல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தர உன் தாய் ஆதிபராசக்தி வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, நீ மற்றவர்களிடம் பேசும் பொழுது பொறுமையுடனும் கவனத்துடனும் வார்த்தைகளை பிரயோகித்துவிட்டு அவசரப்பட்டு நீ வார்த்தைகளை கொட்டி விடுகின்றாய். பின்பு அதற்காக வருத்தப்படுகின்றாய். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று நினைக்காதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். கடமைகளை தவறாமல் செய்து முடி. அந்த நம்பிக்கையே உன்னை நிச்சயமாக வெற்றி என்ற பாதையில் அழைத்து செல்லும் என் தங்கமே. ஒரு காரியத்தை செய்யும் முன்பே என்ன செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்று தெளிவுடன் யோசித்து செயல்படு. அந்த காரியத்தை நீ தோல்வியுற்றால் கூட அது உனக்கு பெரிதாக தெரியாது. அந்த அனுபவங்களே உனக்கு மீண்டும் அந்த தோல்வியில் இருந்து முயற்சியை பெற்று ஒரு இலகுவாக அமையும். இந்த உலகில் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடு இருக்கும். உடலோ மனமோ இல்லை. அந்த வகையில் எல்லோரும் ஒரு ஊனமுற்றவர்களே. எனவே மற்றவர்களை உன் ஊனத்தை பார்த்து குறை சொல்வதை கேட்டு நீ வருந்தாதே. அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்களே. அது உன்னுடைய கடமை என்று அதை ஆனந்தத்தோடும் விரும்பி நீ மகிழ்வுடன் செய்து அப்பொழுதுதான் உனக்கு உத்வேகம் பிறக்கும். வாழ்விலும் வெற்றிகளை குவிப்பாய். நீ யாரையாவது ஒருவரை நம்ப வேண்டும். ஆனால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு. நீ ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் கூட பலமுறை யோசிக்கின்றாய், சிந்திக்கின்றாய். பணத்தை பற்றியும் அது உன் வாழ்நாள் முழுவதும் நீடிக்குமா என்பதை பற்றியும் நீ யோசிக்கின்றாய். அதுபோலத்தான் உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு ஒருவர் இருக்க போகின்ற அந்த மனிதரை பற்றி நீ நன்கு யோசித்து செயல்படு. நீ யாருடன் பழக வேண்டும், யாருடன் பழகக்கூடாது என்பதை ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செயல்படு. உன் பாதி வாழ்க்கை பாசம் வைப்பதிலும் மீதி வாழ்க்கை வைத்த பாசத்திற்காக அழுவதிலுமே போய்விடும். அப்படி இருந்தால் உன்னுடைய லட்சியங்களை நீ எப்பொழுதுதான் சாதிக்க முடியும்? ஒருவர் உன் மீது அன்பு செலுத்தினால் நீ அதீத அன்பை செலுத்துகின்றாய். நீ கண்மூடித்தனமாக நம்பிக்கையை வைக்கின்றாய். அதே உறவு உன்னை விட்டு சென்றாலோ இல்லை உன்னை ஏமாற்றினாலோ நீ ஒரே அடியாக உடைந்து விடுகின்றாய். அந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவில்லை, அந்த வாழ்க்கையை இப்படியே முடித்து விடலாம் என்று எல்லாம் எண்ணுகின்றாய் என் தங்கமே. உன்னை கேலியாக பேசியவர்களை உனக்கு மரியாதையை கொடுப்பதில்லை என்று நீ வருந்தாதே. உனக்கு நடந்ததற்கு எல்லாம் காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன், எப்பொழுதுமே இருப்பேன். உன்னுடன் நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? நீ யாரை நினைத்து மனதில் வலிகளை சுமந்து கொண்டிருக்கின்றாயோ, இல்லை யாரை நினைத்து உன் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றதோ அவருக்கும் உன்னை நினைத்து வருத்தப்படுவார்கள். இதுதான் இந்த தாய் ஆதிபராசக்தியின் அற்புதம். இதுதான் உன்னுடைய விளைவுகளை. நிச்சயமாக நீ யாரால் மனம் உடைந்து இருக்கின்றாயோ அவர்களுக்கு உன்னை நினைத்து வருந்துவார்கள். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு என் தங்கமே. அந்த கவலையிலிருந்து மீண்டு வா என் தங்கமே. விதி உன்னை வீழ்த்த நினைக்கின்றது. நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன். நீ ஜெயிக்கும் வரை உன்னுடன் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடனே இருக்கப் போகின்றேன். நீ சாதிக்க பிறந்தவள். அதுவே என் தங்கமே. நீ சாதிக்க பிறந்தவள். விழுந்தால் அழாதே, எழுந்திரு. தோற்றால் பிளம்பாதே, போராடு. குண்டால் அடித்தால் கலங்காதே, மன்னித்து விடு. துள்ளினால் தளராதே, துள்ளி எழு. நஷ்டப்பட்டால் நடுங்காதே, நிதானமாக யோசி. ஏமாற்றுவிட்டால் ஏங்காதே, எதிர்த்து நில். நோய் வந்தால் நொந்து விடாதே, நம்பிக்கை வை. நஷ்டப்பட்டால் எதையும் நினைத்து கவலைப்படாமல்
அதில் அடைந்து காட்டு. கஷ்டப்படுத்தினால் கதறாதே, கலங்காமல் இரு. உதாசீனப்படுத்தால் உறையாதே, உயர்ந்து காட்டு. கிடைக்காவிட்டால் உதிர்ந்து விடாதே, அடைந்து காட்டு. நீ நிச்சயமாக சாதிக்க பிறந்த என் குழந்தைதான். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. வாழ்க வளமுடன்.